சாந்தி. அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களை சாத்விக உணவு நிகழ்ச்சிக்கு அன்பாக வரவேற்கின்றேன். இன்னைக்கு சாத்விக உணவு நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது அசோக அல்வா. பாபா சோகவனத்திலிருந்து நீங்க அசோகவனத்துக்கு போகணும்னு சொல்றாரு இல்லையா? சோ நாம இப்ப அசோக அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அசோக அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் என்ன, அதை எப்படி செய்யறதுங்கிறத நாம பார்க்கலாம். அசோக அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். அசோக அல்வா அப்படின்னாலே இது பாசி பருப்புல செய்யறது. அதனால பாருங்க, நான் அரை கப்பு கொஞ்சமா செய்யறதுக்காக ஒரு அரை கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாசி பருப்பு நம்ம வடைச்சட்டியில போட்டு மெதுவா லேசா நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்துதான் இதை செய்யணும். அரை கப்பு பாசி பருப்பு, அதாவது பாசி பருப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம். இந்த பாசி பருப்புக்கு நம்ம ஜீனிலையும் செய்யலாம், ஆனால் வெள்ளத்தில் செஞ்சால் உடலுக்கு நல்லது. அதனால நான் இது அச்சு வெல்லம் அரை கப்புக்கு இது 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ அச்சு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு போடுவதற்கு தேவையான நெய். அல்வானாலே அதில் கொஞ்சம் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன், இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் நெய் போடுற அளவுக்கு நம்ம போடணும். அதனால நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அல்வா கிண்டும் போது ஒரு கொஞ்சம் தண்ணியில கார்ன்ஃபிளவர் மாவை கரைச்சி ஊற்றணும். அதுக்காக 2 ஸ்பூன், அரை அளாக்குக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஸ்வீட் அப்படின்னாலே ஏலக்காய் போடுவோம். ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் ஸ்வீட்ல கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும். அதாவது அந்த ஸ்வீட்டை அதிகமாக படுத்தி காட்டுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு போடலாம். அதுக்காக நம்ம உப்பு எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாமே அசோக அல்வாவுக்கு தேவையான பொருள்கள். இப்போ அதை எப்படி செய்முறையை நாம தெரிஞ்சுக்கலாம். அசோக அல்வா செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு, கடாயை அடுப்புல வச்சு அடுப்பத்த வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் நெய் போட்டு முதல்ல இந்த முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்தது இந்த முந்திரியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அல்வாக்காக பாசிப்பருப்பு, இப்போ நம்ம இந்த நெய்லேயே பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். நான் அரை பாசிப்பருப்புக்கு லைட்டா வறுத்துட்டு 2 அளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1க்கு 4 பங்கு தண்ணி ஊற்றணும் அல்வா செய்யறதுக்கு. இப்போ நான் அந்த பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றி நம்ம அல்வாவுக்கு ரெடி பண்ண போறோம். இப்போ இது நம்ம 1க்கு 4 பங்கு தண்ணி, அதாவது அரை அளாக்கு பாசிப்பருப்புக்கு 2 அளாக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கலாம். நான் அல்வாங்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாலே நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம கிண்டலாம். இதை கிண்டதுக்கு முன்னால இதுல நம்ம நல்லா இது சூடானதும் இதுலேயே நம்ம வெல்லம் காட்டினேன் இல்லையா? ஸோ இப்போ இதில் இந்த வெல்லத்தை பாருங்க. நான் அதாவது 1/4 கிலோ இருக்கும் வெல்லம். அந்த 1/4 கிலோ வெல்லத்தை நான் சும்மா தண்ணி ஊற்றி சூடு காட்டி கரைச்சி வச்சிருக்கேன். இது பாகுபதமும் தேவையில்லை, கரைச்சி வச்சாலே போதும். அது கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம இந்த அல்வாவில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாவுலேயே அந்த பாகை நம்ம ஊற்றிக்கிறோம். ஸோ ஜீனி போடலாம், வெல்லங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நான் வெல்லத்தை சும்மா தண்ணி ஊற்றி, அதாவது 1/4 கிலோ வெல்லத்துக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதில் நான் ஃபுட் கலர் போடலை, ஏன்னா வெல்லம் உங்களுக்கு கலர் இருக்கிறதுனால இதில் நான் ஃபுட் கலர் போடல. இந்த கலரையே நம்ம பண்ணிக்கலான்ட்டு நான் வெள்ளத்துலேயே, இந்த வெள்ளத்தோட கலர் ஒரிஜினல் கலர்லேயே நம்ம பண்ணலாம். ஃபுட் கலர் வேணும் உங்களுக்கு அழகாக பண்ணணும்னா நீங்கள் ஃபுட் கலர் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் போடலை. இப்போ இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டியான பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த அசோக அல்வாவுக்கு பாசி பருப்பு வேக வச்சு அதில் ஜீனி வெள்ளைப்பாக ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக 2 ஸ்பூன் இந்த கார்ன்ஃபிளவர் மாவை கரைச்சி ஊற்றுறோம். இது ஊற்றி கிண்டும்போது நல்லா கெட்டியாகி அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும். அது கெட்டியாகிறதுக்காக பைண்டிங்காக தான் இந்த கார்ன்ஃபிளவர் மாவு போடுறது. பாருங்க, போட்டதுமே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம அதை அல்வா ஸ்டேஜுக்கு கிண்டி நம்ம கொண்டு வரலாம், பார்க்கலாம். பாருங்க, அல்வா பொதுவாக சொல்லுவாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னா சட்டியில் ஒட்டாதுன்னு. பார்த்தீங்களா, சட்டியில் ஒட்டாமல் இருக்குது. இது அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அல்வாவில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள்
முந்திரி பருப்பு வறுத்துன்னு சொல்ல இந்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் வாசனைக்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வாசனையாக ஏலக்காய் தூளோட. இப்போ இதை நம்ம வந்து பவுலில் மாற்றி பரிமாறுறதுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிடலாம். அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அசோகா அல்வா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாம். அது பாசிப்பருப்பு, நம்ம கோதுமை, கான்ஃப்ளவர் அது இதெல்லாம் நம்ம அல்வா பண்ணுறோம். இந்த அசோக அல்வாங்கிறது வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. திருவையாறு அசோக அல்வான்னு சொல்லுவாங்க. இந்த அசோக அல்வாவை நீங்கள் செய்து பாபாவுக்கு போகுவீங்க. உங்களுடைய சோகத்தை எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டு நீங்களும் அசோக வனம், அதாவது சத்தியுகத்துக்கு செல்வதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அசோக அல்வா ரெசிபி பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆன்மீக சகோதரி BK ஞான சகோதரி. ஓம் சாந்தி.